வேத புஸ்தகத்தில் தாவீது அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடுவான். இது 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், மறுபடியும் சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு பயந்து எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு பயந்து பிள்ளைகள் வாழ்ந்தது உண்மைக்கே ஒரு காலம்தான். ஆனால் கடைசி காலத்தில் பிள்ளைகள் எதுவும் பேசிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழுகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பெற்றோர், நம்ம ஏதாவது கடினமாக பேசிட்டோம்னா பிள்ளை வேறு ஏதாவது தவறாக முடிவு எடுத்துருமோ அப்படின்னு பயப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோரை ஒருபோதும் அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. நம்ம அம்மாவை எப்படி பேசியிருக்கோம், அப்பாவை எப்படி பேசியிருக்கிறோம், அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்லாம் எந்த பிள்ளைகளும் நினைக்கிறதில்ல. நானும் பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன், நீங்களும் பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தீங்க. இன்றைக்கி பெற்றோராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யும், சரி நினச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். அதே மாதிரி தான் நாளைக்கு அவங்க பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது என்ன செய்யுது, புரியுது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், முந்தியே புரிஞ்சா நல்லது. அப்போ பாருங்கள், அப்சலோம் தாவீதை கொலை செய்ய துடிக்கிறான். தாவீதை கொலை செய்ய துடிக்கிறான். அப்போ தாவீதுக்கு ஒரே பயம். ஆனால் நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சம்பவத்தை, தாவீதுக்கு அப்சலோமை கொல்லணுன்ற ஆசை இல்லை. தாவீது அப்சலோம் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தன்னுடைய போர் சேவகர்கிட்ட கூட சொல்லுவான், டேய் அவனை எதுவும் செஞ்சிடாதீங்கடா, அவனை காப்பாற்றுங்கடா, அவன்கிட்ட கொஞ்சம் பச்சமாக நடந்துக்கோங்கடா. தான் பிள்ளை தன்னை கொல்ல நினைக்கிறான். பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா அப்சலோமுடைய எண்ணம்லாம் எப்படா அப்பன் சிக்குவான், அப்பனை அடிச்சே கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பான் அப்சலோம். ஆனால் தாவீது சிக்குனா கூட அவனை என்ன செஞ்சிடாதீங்க, பச்சைமாக நடத்துங்கடா, எதுவும் தெரிஞ்சிடாதீங்கடா, பாவம்டா, பச்சை பையன்டா. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இதுதான் உலகம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும், இதுதான் உலகம். நம்மளை பிள்ளைகள் துன்பப்படுத்தும் போது அவங்க இருதயம் வலிக்காது. ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்ம பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்க்கும்போது பெற்றோருடைய இருதயம் என்ன செய்யும், நிச்சயமாக வலிக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் அப்சலோம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். என்ன ஜெபம் அப்படின்னா, தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். என்ன ஜெபம் அப்படின்னா, அப்சலோமுக்கு தவறான ஆலோசனைகளை ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என் மகன் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு தவறான ஒருத்தன் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன தவறான ஆலோசனை கொடுக்குறான், அந்த ஆலோசனையை நீங்கள் அபத்தமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு சில தவறான ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை தவறான சிலர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை சிலர் வந்து தவறாக என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்கள போல உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கூட எண்ணம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பையனுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுக்குறோன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அப்படிலாம் பேசிலாம் இன்றைக்கி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீங்கள் புத்திமதியெல்லாம் சொல்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள்னு இன்றைக்கி உலகம் நம்புது. எந்த மனுஷனுக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி புத்திமதியெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இந்த அகிதோபேருடைய ஆலோசனையை அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என் பிள்ளையை கெடுத்து கொண்டு இருக்கிறான், என் வம்சத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான், என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான், இந்த அகிதோபேருடைய ஆலோசனையை அபத்தமாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். வேதத்தில் போட்டிருக்கு, அந்த ஆலோசனையை தேவன் பைத்தியமாக்கினார்னு போட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் இவங்களால தான் அந்த குடும்பம் சீரழியுது, இவங்களால தான் என் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது, இவங்களால தான் எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கி கொண்டாடுகிற இதே பிள்ளைகள் நாளைக்கு அவனை பைத்தியக்காரனா தூக்கி எறிவாங்க. இன்னைக்கு தூக்கி கொண்டாடுகிற இதே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க நாளைக்கு அவனை முட்டாளா ஒதுக்கி தள்ளி வைப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகிதோபேல் 4 கொண்டு செத்தானா. அப்படின்னா என்னன்னா, 4 குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நல்ல சாவே கிடைக்காதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது போய் சிண்டு மூட்டிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல சாவே வராது. அவங்க சாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி தான் அந்த அகிதோபேலுடைய சாவு இருந்துச்சு. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துதுன்னு பாருங்க.
நம்ம விண்ணப்பம் பண்ணுவதை தவிர்த்துக்கிட்டு நம்ம வீரத்தை காமிக்கணும்னு நினச்சோம்னா வீணாக போவோம். நானும் நீங்களும் விண்ணப்பத்தில் தான் வீரர்களாக இருக்கணும். நாம் எதனாலும் ஜெபத்தில் வச்சு தான் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்காக செயல்படுவதற்காக தேவன் தூதர்களை நியமிச்சிருக்கிறார். நமக்காக செயல்படுவதற்காக தேவ வல்லமை இருக்கிறது.